அப்பா எங்களுக்கும் சபை மக்களுக்கும் வருகிற மக்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க என் கர்த்தரை இறக்க செய்யும் ஆண்டவரே. நீங்கள் நடத்த போகிற கிருபைக்காக நன்றி. ஆலே லூயா, ஆலே லூயா. அப்பா தூதலோட தொடக்கத்தில் முடிவர அப்பா தூதல் இறங்கட்டும் ஆண்டவரே, தூதல் இறங்கட்டும் தகப்பனே. ஆலே லூயா. வானம் திறக்கப்பட்டு ராஜா இந்த ஆலே லூயா. அப்பா இந்த கிராமங்கள் ஆண்டவரே ஓ ராஜாதி ராஜாவுக்கு சொந்தமாகணும்ப்பா. ஆமேன் ராஜா. உம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடியால் சாத்தான் வெட்கப்பட்டு போன ஆண்டவரே. அல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க அதிகாரம் கொடுத்தவரே. அல்லேலூயா. உம்முடைய நாமத்தினால ஜெயம் எடுக்கணும் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, பரலோக தேவாட்டுக்குட்டியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோப்பா, உமக்கு நன்றி செலுத்தினோப்பா. ஒவ்வொரு மாதமும் கண்மணியை போல பாதுகாத்து ஆண்டவரே இந்த கிராமங்கள் எங்கள் ஊர் எங்கள் ஜனங்கள் ஆண்டவரே சபை மக்களை எல்லாம் நீர் பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் அதிகாலை செபத்தில் தேசத்துக்காக இந்த கிராமங்களுக்காக ஏறெடுக்கிற செபங்கள் அங்கீகரித்து வருகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அதே போல இந்த வேளையில் ஆசீர்வாத கூட்டமும் ஏசப்பா நீங்கள் வருகிற மக்களை ஆசீர்வதித்து என்ன நோக்கத்தோடு இந்த 1ஆம் தேதிக்கு உங்களுடைய பிள்ளைகள் வாரார்களோ ஆண்டவரே அடுத்த மாதமே உங்களுக்கு சாட்சி சொல்லத்தக்க என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. அப்பா நீ சொன்னால் ஆகும், கட்டளைட்ட நிற்கும்ப்பா ஆண்டவரே. நீங்கள் அற்புதம் அடையாளங்களை செய்யுங்கப்பா. கவலையோட கண்ணீரோட வருகிற மக்கள் ஆண்டவரே, துக்கமாக வருகிற மக்கள், பாரத்தோட பலவீனத்தோட வருகிற மக்கள் போகும்பொழுது சந்தோஷமாக கடந்து போக என் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 ஆண்டவரே. இப்படி பரிசுத்தரத்தை ஒவ்வொருத்தரையும் கழுவிடணும். ஓ ராஜாதி ராஜாடி ராம மகிமைப்பட அப்பா தொடக்கத்தில் முடிவரை என் கர்த்தர் நடத்த போறதுக்காக நன்றி. தொடக்க ஜெபம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா இது ஆன்லைனில் பார்த்தாலும் மக்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவர். வந்திருக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கடந்து போகணும். என் கர்த்தர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. இந்த 3ஆவது மாதம் இந்த 1ஆம் தேதி இந்த ஆசீர்வாத கூட்டத்தை எங்களுக்கு தடத்த கிருபைக்காக நன்றி அப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டாண்டவரே. அப்பா வருகிற தாசனை நீர் எடுத்து பயன்படுத்த போகிறதுக்காக நன்றி. தொடக்கத்தில் முடி வர ராஜா ஆராதனை பரலோகம் சந்தோஷப்படத்தக்க ஆண்டவரே, பரலோகம் இறங்கி வரத்தக்க ஓ ராஜா எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். வார்த்தைகள் ஆண்டவர் நீர் என்ன மன்னா கொடுத்திருக்கணும் அது எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மகிமைப்பட அப்பா உமக்கு நன்றி எஸ்ஸப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு பாட்டை படித்து ஐயா கையில் கொடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். நான் பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன். நான் நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன்
குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்தே கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். நான் தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்பல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்பல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவே தினமும் தேற்றி, ஆத்துமாவே தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே. ஐயா அணைத்து கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பேன். அல்லேலூயா. அம்மா வந்து பாட்டு. சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமமாய் கருத்தை தட்டுமா. அல்லேலூயா. பாஸ்டர் அம்மா வந்து பாடலை பாடி அல்லேலூயா அவரை மகிமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே என்கிறதான மகிமை என்கிறதான பாடலை நாம் கரங்களை தட்டி பாடலாம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோமும் சீத்தம். செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோமும் சீத்தம். இந்த புவிதானிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதானிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணை
உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கலிகூரட்டும் தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கலிகூரட்டும் என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா ஹல்லேலூயா ஆமென் தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் தாயினு மேலாக அன்பு வைத்தவர் இரத்தத்தை சிலுவையிலே நமக்கு தந்தவர் நம்மை மறக்காதவர் அவர் ஹல்லேலூயா இந்த பாடலை எல்லாரும் கரங்களை உற்சாகமாக தட்டி பாடலாமா தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் தாயிடு மேலாக அன்பு வைத்தவர் இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர் தாயிடு மேலாக அன்பு வைத்தவர் இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர் மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ நம்பிக்கையை விட்டு விடாதே நீ நம்பினவர் கைவிட மாட்டா நம்பிக்கையை விட்டு விடாதே நீ நம்பினவர் கைவிட மாட்டா தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம் தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம் நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டா நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டா நேற்றும் அல்ல
இன்றுமல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்றுமல்ல இன்றுமல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் என்றும் என்று மாறா தேவனே சுமாரிடார், நேற்றும் என்றும் என்று மாறா தேவனே சுமாரிடார். தாய் கூட மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகள் பட்டினி போடலாம். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறு. நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறு. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகள் மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். உன்னை என்றும் நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. உன்னை என்றும் நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. நித்தம் உன்னை நடத்திடுவா, நித்தியத்தை சேர்த்திடுவா, நித்தம் உன்னை நடத்திடுவா, நித்தியத்தை சேர்த்திடுவா. தாய் கூட பிள்ளைகள் மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாய் கூட பிள்ளைகள் மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகள் பட்டினி போடலாம். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தா உந்தன் வாழ்வு வெளிச்சமாக, நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தா உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறு. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். உன்னை என்றும் நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. உன்னை என்றும் நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. நித்தம் உன்னை நடத்திடுவா, நித்தியத்தை சேர்த்திடுவா, நித்தம் உன்னை நடத்திடுவா, நித்தியத்தை சேர்த்திடுவா. தாய் கூட பிள்ளைகள் மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாய் கூட பிள்ளைகள்
சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினு மேல அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினு மேல அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வருத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வருத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவ கைவிட மாட்டா. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டா. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவனீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவனீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவனீரே, தலை நிமிர செய்பவனீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, தகப்பனி தாங்குகிறீ. தள்ளாட விடமாட்டீ, தகப்பனி தாங்குகிறீ. தள்ளாட விடமாட்டீ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவனீரே, தலை நிமிர செய்பவனீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லை. உற்சாகமா, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவனீரே, தலை நிமிர செய்பவனீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காம ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே.
விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனி தாங்கு, ஆமென். தள்ளாட விட மாட்டி, தகப்பனி தாங்குகிறீ, தள்ளாட விட மாட்டி. சொல்லுவோமா, தகப்பனி தாங்குகிறீ, தள்ளாட விடமா. மீண்டுமா, தகப்பனி தாங்குகிறீ, தள்ளாட விட மாட்டி, தகப்பனி தாங்கு. உற்சாகமாய் கரங்களை உற்சாகமாய் தட்டி சொல்லுவோமா, விடமாட்டி. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. ஆமே, உங்கள் தலைகளை அவர் நிமிர செய்கிறவர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர். மீண்டுமா, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர். உங்கள் தலைகளை அவர் நிமிர செய்கிறவர் செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீ. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீ. அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையாமே. வெற்றி தரும் கர்த்தர் என்ன. உற்சாகமாய் விசுவாசமாய், தோல்வி என்று எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர், ஆமென். இந்த ஊழியத்தில் வெற்றி தருகிற கர்த்தர் நம்மோடு உண்டு. இல்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. விசுவாசமாய் சொல்லுவோமா, எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, எனக்கில்லையே. தகப்பனி தாங்குகின்றீ, தள்ளாட விட மாட்டீ. தகப்பனி தாங்குகின்றீ, தள்ளாட விட
கனி தாங்குகிறே, தள்ளாட விட மாட்டே. ஹalleluya. எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி அவரை நோக்கி பார்ப்போமா. ஹalleluya. வெற்றி தருகிறதான தேவன் நம்மோடு உண்டு. ஹalleluya. இந்த ஊழியத்தை வெற்றியின் பாதையில நடத்துகிற தகப்பன் நமக்கு உண்டு. ஹalleluya. நம்ம எந்த இடத்துல வெட்கப்பட்டு நிற்கிறோமோ அந்த இடத்திலே தலை நிமிர வைக்கிற தேவன் நம்மோடு கூட உண்டு. ஹalleluya. அவர் நமக்கு தகப்பனாய் தந்தையாய் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிறவராய், நம்மை ஆதரிக்கிறவராய், நம்மை கைதூக்கி எடுக்கிறவராய். ஓ ஹalleluya. நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஹalleluya. அவர் திக்கற்றவர்களாய் விடுகிற தேவன் அல்ல, நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகிறவர். அவரை நம்புகிற ஜனங்களை அவர் ஒருபோது வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. வேதம் சொல்கிறதே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து ஹalleluya பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வண்ணமாய் ஓ இந்த நாட்களிலே அவர் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜீசஸ். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் உற்சாகமாய் தேவனை நோக்கி பார்க்கலாமா? அவரை நாம் மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அவர் கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த போதுமானதாக இருக்கிறது. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் ஹalleluya நம்மளை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மளை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஓ இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. நான் இஸ்ரவேல் ஜனங்களின் கூப்பிடுதலை, இஸ்ரவேல் ஜனங்களின் நெருக்கங்களை ஹalleluya அறிந்த ஆவியானவர், அவர்களோடு கூட இருந்து அவர்களை விடுவித்த ஆவியானவர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து நம்மளை விடுவித்து நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya. ஓ ஜீசஸ். ஆமென். ஜீசஸ். ஹalleluya. அவர் எவ்வளவு நல்லவர், அவர் போதுமானவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். ஹalleluya. நமக்கு விரோதமாய் எழும்புகிறதான எல்லா ஆயுதங்களையும் அவர் நிர்மூலமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுகிறதான எல்லா போராட்டங்களையும் அவர் நிர்மூலமாக்குகிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு வெற்றியை தருகிற தேவனாய் இருக்கிறார். செங்கடலை பிளந்த தேவன் இந்த நாளிலே ஹalleluya நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களை மன்னாவால் போஷித்த தேவன் இந்த நாட்களிலே உங்களையும் என்னையும் அவர் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை இந்த நாட்களிலேயும் குறைந்து போகவில்லை தேவ ஜனமே. ஆமென். ஹalleluya. அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் போதுமானவர். ஆமென். ஜீசஸ். ஆமென். கர்த்தரை துதிப்பது எவ்வளவு நல்லது. அவர் துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். துதித்தலை ஏற்றதும் இன்பமுமானதாய் இருக்கிறது. ஆமென். ஜீசஸ். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி உற்சாகமாய் அவரை மகிமைப்படுத்தலாமா? அந்நிய பாஷையோடு, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். புதிய கிருபைகளை அவர் தர போதுமானவராய் இருக்கிறார். வல்லமை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். அபிஷேகம் பெறாத தேவ பிள்ளைகளை அபிஷேகிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஓ உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஓ ஜீசஸ். ஹalleluya. உங்கள் கண்ணீரை மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் நடுவில் அவர் அற்புதங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் வேதனைகளை மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya. நீங்க எந்த வேதனைகளோடு வந்தாலும் அந்த வேதனையை மாற்றி உங்கள் துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஜீசஸ். ஹalleluya. இயேசு நல்லவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதான எந்த போராட்டங்களும் உங்களை சேதப்படுத்த முடியாது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறதான எல்லா சக்திகளையும் அவர் நிர்மூலமாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். தானியேலோடு கூட இருந்து சிங்க
பெண்களின் வாய்க்கு அவர் தப்புவித்தவர். இந்த நாளிலே உங்களை தப்புவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சதி மோசங்களையும் அவர் நிர்மூலமாக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஜீசஸ். ஆவியானவர் எவ்வளவு நல்லவர், அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய தயவுக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. தேவ ஜனமே ஆமென். ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் பெரியவர். ஆமென். இயேசுவே யாக்கோபின் தேவன், அவர் இந்த நாளிலே நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஆமென் ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், மகிமை ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஜீசஸ். ஸ்ரீ பால சந்தரரதனா துரபல ஷகதுனரமனதனா ஜீசஸ் அவர் எவ்வளவு நல்லவர். ஆமென். அவருடைய அன்பிற்கு அளவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை மறவாதவர், நம்மோடு கூட அவர் இருக்கிறவர். ஆமென் ஜீசஸ். என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையே என்று ஏங்கிறதான பிள்ளைகளை அவர் கண்ணோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்ய போதுமானவராயிருக்கிறார். உங்கள் தடைகளை உடைத்தெறிய அவர் போதுமானவராயிருக்கிறார். Oh hallelujah, hallelujah. Oh ribashagaduna. எல்லாரும் சொல்லுவோமா, யாக்கோபின் தேவன் அவர். இந்த நாளிலும் அவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஓ ஜீசஸ். விசுவாசத்தோடு சொல்லுவோமா, ஆமென். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. விசுவாசமாய் சொல்லுவோம், அவர் என்னாலும் என்னை நடத்த அவர் போதுமானவர். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்று கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை. ஆமென் ஜீசஸ். துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய். விசுவாசமா சொல்லுவோமா, ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்களோ கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுவோமா, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுவோமா, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சக
வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, 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 நம்புவேன் இறுதி வரை. அப்பா, எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் உம்மை நம்புவேன் இயேசுவே. என்னுடைய இறுதி நாட்கள் வரை உம்மை நம்புவேன் ஆவியானவரே. ஆமென். நம்புவேன். நீர் எல்லாரும் சொல்லுவோமா? அரே நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர். இந்த நாளில் அவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை நடத்த அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். ஓ, யாக்கோபு பிரயாணப்பட்டு போகும்போது தனிமையான சூழ்நிலைமையில யாக்கோபோடு கூட இருந்து வழி நடத்தின தேவன், வெறும் கையாய் சென்றதான யாக்கோபை 2 பரிவாரங்களோடு திரும்பி வர வைத்த தேவன் அவர். ஓ, இந்த நாட்களிலும் நம் நடுவிலே அவர் கூட இருந்து நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னவர். இந்த நாட்களிலே நமக்கு அதிசயங்களை விளங்க பண்ணுகிற நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவர், அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது தேவ பிள்ளைகளே. ஆமென். அவர் நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார். ஓ, நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர அவர் போதுமானவராயிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை மாற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தரை ஆராதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். நம்முடைய சரீரங்களிலே காணப்படுகிறதான பலவீனங்களை மாற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அவர் ஆலோசனை தந்து நடத்துகிறதான சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமா? அவர் செய்ததான நன்மைகளை நினைத்து அவரை நாம் துதிக்கலாமா? நம்முடைய வாழ்க்கையில செய்ததான அற்புதங்களை நினைத்து அவரை நாம் துதிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், அவர் எவ்வளவு நல்லவர், அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவர், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் தேவஜனமே. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய வாய் ஸ்தோத்திரத்தினால நிரப்பப்படட்டும். சத்தமாய் அவரை மகிமைப்படுத்தலாமே. தேவனை அறியாத ஜனங்கள் கூட அவரை எவ்வளவு விதமாய் அவர் அறிந்த விதங்களிலே அவர்கள் என்னென்னமோ செய்றாங்களே. நம்ம தேவன் அப்படிப்பட்டவர் தேவன் அல்ல. நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் ஜீவிக்கிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். உங்களையும் என்னையும் படைத்த தேவன் அவர். சர்வ சிருஷ்டியும் சிருஷ்டித்த தேவன் அவர். ஓ, சிருஷ்டி கர்த்தர் அவர். ஓ, மேன்மையானவர் அவர், மகிமையானவர் அவர்.
ஓ ஹalleluya. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது தேவ ஜனமே. உலகம் தரக்கூடாததான, உலகம் தரக்கூடாததான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் தர போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவரை நம்பி வந்த ஜனங்களை அவர் வெறுமையாய் அனுப்பி விடுகிற தேவன் அல்ல. ஓ அவர் திருப்தியாக்கி அனுப்புகிற தேவன். ஓ அவர் நடத்துகிற தேவன், அவர் விசாரிக்கிற தேவன். ஹalleluya, ஆமென் ஜீசஸ். ஹalleluya. அவர் சுகம் தருகிற தேவன். ஓ ஆமென், ஹalleluya. எல்லாரும் சொல்லுவோமா? ஸ்தோத்திர பலி சொல்லுவோமா? ஆமென். சத்தமாய் சொல்லுவோமா? ஆமென். ஹalleluya ஜீசஸ். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என்னப்பா. எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆமென். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என்னப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என்னப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என்னப்பாவுக்கு. அன்பு குந்தி நன்றி ஐயா, அன்பு குந்தி நன்றி ஐயா, அரவணைத்தி நன்றி ஐயா. எல்லாரும் சொல்லுவோமா? அரவணைத்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஆமென். உங்கள் சத்தம் கேட்கப்படட்டும் தேவ பிள்ளைகளை. அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என்னப்பாவுக்கு. உணவு தந்தி நன்றி ஐயா, உணவு தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என்னப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என்னப்பாவுக்கு. கூட வைத்தி நன்றி ஐயா, கூட வைத்தி நன்றி ஐயா, பாட வைத்தி நன்றி ஐயா, பாட வைத்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என்னப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என்னப்பாவுக்கு. ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா, ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா. உற்சாகமா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என்னப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என்னப்பாவுக்கு. அபிஷேகித்தி
கரங்களை உற்சாகமா தட்டி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு 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 ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஒரே ஒரு நிமிடம் நாம எழுப்பி நின்று கர்த்தரை நாம் ஒரு சில நிமிடங்கள் கூட கர்த்தரை துதிப்போமா? எல்லா தெய்வ பிள்ளைகளும் தேங்க்யூ லார்ட். எழுப்பி நிற்போம். கர்த்தர் நம்மை 2 மாதங்கள் அற்புதமாய் நடத்தினார். 2 மாதங்கள் நம்மை அதிசயமாய் நடத்தினார். இந்த 3வது மாதத்தின் 1வது நாளிலே மாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், நன்றி சொல்லுங்க. வாயை திறந்து எங்களை பாதுகாத்து நடத்துறீங்க ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களை இப்படி சமத்திலே கொண்டு வந்தீங்கப்பா. உமக்கு நன்றி. 3வது மாதத்தை காண செய்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய அற்புதம் நடக்கட்டும், உம்முடைய அற்புதம் நடக்கட்டும், உம்முடைய அதிசயம் நடக்கட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய மகத்துவம் வெளிப்படட்டும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் ஆமென். ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே சொல்லுவோம். ஆராதனை ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு. Glory. Amen. இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். ஆமென். Glory, glory. உடமா ரிமா கபாரபால பாலுலு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு. Glory. ஆமென். கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஆவியானவரே அன்பினாவியா. ஆமென். இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும்
எங்கள் மத்தியிலே ஆவியின் வாரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே ஆவியின் glory. ஆமென் ஆமென். நிரப்பிடுமே எரிந்து ஜோலிக்க என்னை ஊற்று. ஓ ஸ்ரீ பாபா ரிபலபா ஹalleluya. ஆமென். எரிந்து ஜோலிக்க என்னை ஊற்று இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியா. ஆமென். இப்போ வாரும் இறங்கி வாரும். ஹalleluya. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆமென். இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஓ இப்போ ரிபபலபா ஷபரபலபா துடபலபலபா உடரபலபலபா கபரபலபலபலபா உடபலபலபா. ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் இறங்கட்டும். கிருபை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். ஹalleluya. கட்டுகள் உடையட்டும். தடைகள் விலகட்டும். ஹalleluya. அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசுடைய வல்லமைகள் விலகுவதாக. தேவ கொடுக்கிற தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். glory. உடா பாபா பாபா லபா ரபா ரிபால மல மல மலபா சுடமல மல மல மலபா. ஹalleluya 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 ஹalleluya. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. receive it receive it. glory. உடா ரபா லபா ரிகபா லபா திரபலபா. ஹalleluya ஹalleluya. இயேசுவின் வல்லமை. உடா ரதலபா கபரபா லபா 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 உடா ரபா லபா 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 லபா. கட்டுகளை உடைக்கிறோம். கட்டுகளை உடைக்கிறோம். அத்தகாரங்களை உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் glory. உடா ரபா லபா திரபா லபா லபா. ஹalleluya. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. அப்போ உடைய வல்லமையால் நிரப்புங்க. வல்லமையால் நிரப்புங்க. வல்லமையால் நிரப்புங்க. வல்லமையால் நிரப்புங்க. கரங்களை தட்டி துதிங்க. glory. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கட்டுகளை உடைக்கிறோம். போராட்டங்களை ஜெயிக்கிறோம். அபிஷேகம் பிள்ளைகள் இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். கிருபை இறங்கட்டும். விடுதலை இறங்கட்டும். அற்புதத்தில் வல்லமை வெளிப்படட்டும். பிசாசின் கட்டுகள் உடைவதாக. ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. அந்த ஊழியத்தின் மேல இப்படி மகிமை இறங்கட்டும். ஊழியத்தின் மேல் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். ஓ ஊழியத்தில் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையால் நிரப்பி ஜனங்களை ஆண்டவரே திரளான ஜனங்களை கொண்டு வாரு. திரளான ஜனங்களுடைய வல்லமையை பெற்றுக் கொள்வார்களாக. இடத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். அதிசயங்கள் நடக்கட்டும். நாலா பகுதியிலிருந்து நாலா திசையிலிருந்து ஜனங்கள் கடந்து வரட்டும். அற்புதங்கள் செய்கப்பா. ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். மனதிருப்பட்டும். வலகைக்கு ஆயத்தப்படட்டும். ஹalleluya. நீ செய்ய போறதுக்காய் நன்றி. 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 உடாரா பாபா லா கபலா தலா ஹalleluya. இயேசுவே thank you Lord. thank you Lord. அதிசயங்களை செய்கிறவரே அற்புதங்களை செய்கிறவரே. ஓ நீக்குதுவாத எங்கள் மேல் வல்லமையை வைக்கிறவர். ஆமே மண்பாண்டங்களுக்குள்ள பொக்கிஷங்களை வைக்கிறவர். இந்த நாளில் நீங்க கிரியை செய்க ஆண்டவரே. ஆமே ஹalleluya. துட்டா கபாரா தியாலபா சந்துரபாலபாலபா. உடைய வல்லமையால் நிரப்புக. ஆமே thank you Lord. thank you Lord. கண்ணீரை துடைக்கிறார். வேதனைகளை மாற்றுகிறார். புலம்பலை மாற்றுகிறார். ஜெயத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார். கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். போராட்டங்களை கர்த்தர் மாற்றுகிறார். பில்லிசிறி ஆவிகளை கர்த்தர் இல்லாமலாக்குகிறார். பேந்திரவாத வல்லமைகளை இல்லாமலாக்குகிறார். ஓ பொல்லாத சேனைகளை கர்த்தர் அடிக்கை செய்கிறார். ஹalleluya. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே கர்த்தர் பெரியவர். ஹalleluya ஹalleluya. தகப்பனே உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். ஊழியத்தை ஆசீர்வதிங்க.
ஊழியம் செய்ய நம்முடைய ஊழியக்கார அம்மா ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஜனங்களை ஆசீர்வதிங்க, இந்த இடத்துல வந்து ஆராதிக்க ஜனங்களை ஆசீர்வதிங்க, இந்த நாளில் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தில் முதல் நாளில் நம்முடைய பிள்ளைகளோடு பேசுங்க. உடைய கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வசனங்களை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கிருபையினாலே தேவன் நம்மை நிரப்புவார். சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்திலிருந்து வாசிங்க. அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே அவர் எங்கெல்லாம் கடந்து சென்றாரோ அங்கெல்லாம் இயேசுவை பார்ப்பதற்கும், இயேசுவிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கும், இயேசு செய்கிறதான அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்ப்பதற்கும் ஒரு கூட்டம் ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். அல்லேலூயா. அவர் போன இடமெல்லாம் அற்புதங்கள் நடந்தது. அவர் போன இடத்திலெல்லாம் அதிசயங்களை செய்தார். அதை பார்க்க ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் போனார்கள். இயேசுவை பார்ப்பது ஜனங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இயேசு அந்த நாட்களில் பயங்கரமான காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. அப்படியாக இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். பாருங்கள், அந்த நாட்களிலே ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே ஒரு இடத்திலே கூடி வந்த போது அவரை சுற்றி ஜனங்கள், திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். தேவனுடைய சமூகத்திலே வந்து உட்கார்ந்தார்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் உட்கார்ந்தார்கள். இயேசு அவர்களோடு பேச ஆரம்பித்தார். இயேசு அவர்களோடு பேச 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 அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் எழும்பவே அவர்களுக்கு மனதில்லை. அவர்கள் 3 நாட்களாய் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து விட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? இயேசுவை பார்த்து அவருடைய வசனத்தை கேட்டபோது அவர்கள் தங்கள் குடும்பத்தை, தங்கள் பிள்ளைகளை, தங்கள் சொந்தங்கள், பந்தங்கள், வீட்டில் உள்ள வேலைகள், தங்களுடைய வேலைகள், குடும்பத்தில் உள்ள வேலைகள் எல்லாவற்றையும் அவர்கள் மறந்தார்கள். பள்ளிக்கூடத்தை மறந்தாங்க, காலேஜை மறந்தாங்க, வேலையை மறந்தாங்க. இயேசுவின் சமூகம் அவ்வளவு மகிழ்ச்சி. அவருடைய சமூகத்திலே அவர்கள் அப்படியே உட்கார்ந்து விட்டார்கள். 3 நாட்களாய் அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து உலகத்தையே மறந்து விட்டார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அவர்கள் எல்லாவற்றையும் மறந்தார்கள். ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் மறக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நினைக்கிறவன் தேவனை நினைக்க முடியாது. தேவனை நினைக்கிறவன் உலகத்தை மறப்பான். ஆமென். தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சம்பவம் பாருங்க. இப்படி ஒரு உலகத்தில் எங்கேயுமே நடந்தது கிடையாது. தேவ சமூகத்தில் வந்தவுடனே வீட்டை மறந்தான், வேலையை மறந்தான், பணத்தை மறந்தான், வேலை எல்லாவற்றையும் மறந்து அப்படியே உட்கார்ந்துட்டான். ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். 3 நாளாய் ஜனங்களை கவனித்து கொண்டே இருக்கிறார். 3 நாளும் அவர்கள் ஒன்றுமே சாப்பிடவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்கிட்ட சொல்லுங்க, சாப்பாடே மறந்துட்டாங்க. இயேசு கிட்ட போனா சாப்பிடாமலே இருந்துக்கலாம். ஆமென். இயேசு கிட்ட போனா சாப்பிடாமலே நமக்கு விளந்து இருக்கும். சாப்பிடவே அவர்களுக்கு தோணல. ஏன்னா இயேசுடைய வார்த்தை தேனை விட மதுரமானது. ஹல்லேலூயா. இயேசுடைய வார்த்தை, அவர் அந்த வார்த்தையை நமக்குள்ள அனுப்பும் போது அந்த வார்த்தையினாலே நாம் பிழைக்கிறோம், அந்த வார்த்தையினாலே நாம் வாழ்கிறோம், அந்த வார்த்தையினாலே நாம் நடக்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க நமக்குள்ள புது பலன் வருகிறது. ஜனங்கள் அந்த வார்த்தையை கேட்க கேட்க அவர்களுக்குள்ளே புது பலன் வந்தது. உலகத்தின் ஆகாரத்தை அவர்கள் மறந்து போனார்கள். ஆனால் அவர்கள் பலவீனமாக இருக்கவில்லை. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வந்த தேவ வல்லமை அவர்களை பலவான்களாய் மாற்றினது. கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் பராக்கிரமசாலிகளாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா.
ஆகாரத்தை எல்லாம் மறந்துட்டான், சொந்த குடும்பத்தை எல்லாம் மறந்துட்டான், புருஷனை மறந்துட்டான், மனைவியை மறந்துட்டான், பிள்ளைகளை மறந்துட்டான், சொந்த காரங்களை மறந்துட்டான், எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவரை மட்டும் பார்த்துட்டு 3 நாளாக உட்கார்ந்துருக்கிறான். எத்தனை நாள்? 3 நாள். இப்போ ஆண்டவர் இந்த ஜனங்களை பார்த்து, என்னடா இது 3 நாளா இந்த ஜனங்கள் ஏக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதையாவது செய்யணும் அப்படின்னு விரும்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3 நாளா என் கிட்ட இருக்கிறாங்க, நான் அவங்களை எதையாவது செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்பினார். கர்த்தருக்கு மகிமை. வாசிங்க 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் வசனம். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கிற பொழுது அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாதிருந்தது. எல்லாரும் கவனிங்க. திரளான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க, 3 நாளா இருக்கிறாங்க, அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லாரும் சொல்லுங்க ஒன்றுமே இல்லை. எல்லாரும் சொல்லுங்க ஒன்றுமே இல்லை. ஒன்றுமில்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா இல்லையா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை. எல்லாரும் சொல்லுங்க ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சிலர்கிட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க ஒண்ணுமே இல்லை. சுகமா இருக்கிறீங்களா? சுகமே இல்லை. உனக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லையா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒண்ணுமே இல்லை. ஊழியம் ஒண்ணுமே இல்லை, ஆத்மாக்கள் ஒண்ணுமே இல்லை, குடும்பத்தில் ஆசீர்வாதம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாத நிலைமையில வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறார், ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அவர்கள் ஒன்றுமில்லாத போது, ஹல்லேலூயா, அவர்களுக்கு ஒன்றுமில்லாத போது, அவர்கள் ஒன்றுமில்லாமல் இருந்த போது அவர்களை பார்க்கிறார். ஒன்றுமில்லை, ஆனால் இவர்கள் எனக்கு நான் வேண்டும் என்று என்னை விரும்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றுமில்லை, ஆனால் என்னை நேசிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றுமில்லை, என்னை விரும்புகிறார்கள். அவர்களுக்கு ஒன்றுமில்லை, என்னை நேசிக்கிறார்கள். என் சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் வெறுமையாக விட மாட்டேன். அவர்களுக்கு ஒன்றுமில்லை, ஆனால் என்னை அவர்கள் நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் அவர்களை வெறுமையாக விட மாட்டேன். ஒன்றுமில்லை என்றாலும் இயேசுவை நேசியுங்கள். ஒன்றுமில்லை என்றாலும் இயேசுவை நேசியுங்கள். இயேசு அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு நேரம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. இயேசு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு நேரம் வரப்போகுது. கவனிச்சுட்டே இருக்கிறான். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாத சூழ்நிலைமையில ஒண்ணுமே இல்லானாலும் இயேசுவை மறக்காதுங்க. ஏன் தெரியுமா? அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். உன்னுடைய இல்லாமையை கண்டுட்டே கவனிச்சுட்டே இருக்கிறார். ஒண்ணுமே இல்லைன்னு அவருக்கு தெரியும், ஒண்ணுமே இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஆனா இல்லாவிட்டாலும் இயேசுவை விட்டு விலகல, இயேசுவை நேசிக்கிற, இயேசுவை தேடுகிற, இயேசுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு நாள் வரப்போகிறது. ஒரு சூழ்நிலைமையை மாற்ற ஒரு நேரம் வரப்போகிறது. உன் வெறுமையை மாற்ற ஒரு நேரம் வரப்போகிறது. உன் இல்லாமையை மாற்ற ஒரு நேரம் வரப்போகிறது. ஒன்றுமில்லாத நிலைமையிலே தேவன் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். சாரிபாத் விதவையிடத்தில் போய் கேட்டா அந்த அம்மா சொல்லுவாங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லையா. எலியா கேட்கிறாரு, சாப்பிடுறதுக்கு ஆகாரம் கொண்டு வாமா. எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஒன்றுமில்லாத நிலைமையிலே ஒரு அற்புதத்தை செய்ய தேவன் ஒரு ஊற்றை தொடங்கினார். இன்றைக்கு அதே தேவனுடைய வல்லமை ஒன்றுமில்லாத ஒன்று நிலைமையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறது. தேவனுடைய கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீ ஒன்றுமில்லாமல் கஷ்டப்படுவதை கர்த்தர் பார்க்கிறார். எத்தனையோ நாளாகி தேவ சமத்தில் அமர்ந்திருக்கிறார், ஆனால் நீ ஒன்றுமில்லாமல் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய நிரப்ப போகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சந்திக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒன்னும் இல்லாம இருக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஒன்னும் இல்லாம இருக்கிறீங்களா? ஒரு பெரிய அற்புதம் செய்ய போறாரு. எல்லாரும் சிரிச்ச முகமா கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒன்னும் இல்லாம இருக்கீங்களா? ஒரு பெரிய அற்புதம் செய்ய போறாரு. பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடைய ஒருமையை கர்த்தர் மாற்ற போகிறாரு. உன்னுடைய வெறுமையை கர்த்தர் மாற்ற போகிறாரு. உன்னுடைய இல்லாமையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். அப்ப வெறுமையா நம்ம இருக்கும்போது இயேசுவின் பாதத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நான் விசுவாசித்து சொல்றேன், அவர் உங்களை நிரப்பி அனுப்ப போகிறார்.
நிரப்பக்கூடிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த இடத்துல ஜனங்கள் ஒன்றும் இல்லாம இருக்கிறாங்க, இயேசுவின் பாதத்தில் அமைதியா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை நான் இப்படி வெறுமையா விட மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை நான் இப்படி வெறுமையா விட மாட்டேன், வெறுமையா விட மாட்டேன். இவங்களை நான் வெறுமையா விட மாட்டேன். இவங்களை நான் வெறுமையா விட்டா இவர்கள் சோர்ந்து போவார்கள். ஹல்லேலூயா. ஆகவே இவர்கள் சோர்ந்து போவதற்கு முன்பதாக இவர்களுக்கு அற்புதத்தை செய்ய போறார். நீங்க சொல்லுங்க, நீ சோர்ந்து போக முன்னாடி உனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லுது 2ஆம் வசனத்துல பாருங்க, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். ஆமென். ஜனங்களுக்காக உங்களுக்கு மேல பரிதாபம் உள்ள ஒருவர் இயேசு மட்டும்தான். நம்புறீங்களா? உங்களை பார்த்துட்டே இருப்பாரு. ஆமென். உங்களை கவனிச்சுட்டே இருப்பாரு. உங்களை அவர் பார்த்துட்டே இருக்கிறார். உங்க மேல பிள்ளைகள் பரிதாபம் இல்லாம இருக்கலாம், பெற்றோர் பரிதாபம் இல்லாம இருக்கலாம், உங்களை நீங்க நேசிக்கிறவங்க பரிதாபம் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்க மேல பரிதபிக்கிற ஒரு இயேசு இருக்கிறார். பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்க, உங்களை மேல பரிதாபம் உள்ள ஒரு இயேசு இருக்கிறார். அவர் உங்களை பார்த்துட்டே இருப்பார். சிரிச்சிட்டு சொல்லுங்களேன், கொஞ்சம் சிரிச்ச முகமா சொல்லுங்க, உங்களை பார்த்துட்டே இருப்பார். ஹல்லேலூயா. பார்த்துட்டே இருப்பார். அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான். எத்தனை வருஷமா ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான், ஒன்றும் இல்லையே. என் பிள்ளை ஒன்றும் இல்லாட்டாலும் சந்தோஷமா இருக்கிறான், ஒன்றும் இல்லாட்டாலும் என்னை தோத்திரமான என் சமூகத்தில் மறக்கல, என் சமூகத்தில் கவனிச்சுட்டே இருப்பார். என் ஜனங்கள் என் பக்கத்தில் இருக்கிறாங்க, என்னை தேடிட்டே இருக்கிறாங்க. நான் உங்களுக்காக பரிதபிக்கிறேன். அக்கறை உள்ள ஒரு தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் மேல அக்கறை உள்ள ஒருவர் இருக்கிறார். உன் ஊழியத்தின் மேல அக்கறை உள்ளவர் இருக்கிறார். உன் வீட்டின் மேல அக்கறை உள்ளவர் இருக்கிறார். குடும்பத்தின் மேல அக்கறை உள்ளவர் இருக்கிறார். உன் பிள்ளைகள் மேல அக்கறை உள்ளவர் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் அக்கறை உள்ளவர். உன் பிசினஸ் குறித்து அக்கறை உள்ளவர். உன் தொழிலை குறித்து அக்கறை உள்ளவர். உன் வருமானத்தை குறித்து அக்கறை உள்ளவர். உன் மேல ஒருவருக்கு அக்கறை இல்லாமல் இருக்கலாம், உன் மேல அக்கறை உள்ள ஒருவர் இருக்கிறார். அந்த அக்கறை உள்ள ஒருவர் உன்னை விசாரிக்க போகிறார், உன்னை நடத்த போகிறார், உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த ஜனத்துடைய நிலைமை ஒன்றுமில்லாத நிலைமை. ஆனால் ஒன்றுமில்லாத நிலைமையிலும் உனக்காய் பரிதாபப்படுகிறவர் இயேசு இருக்கிறார். உனக்காய் அக்கறைப்படுகிறவர் இயேசு இருக்கிறார். உனக்கு ஒரு அற்புதம் செய்கிற இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அக்கறை உள்ளவர் மட்டுமல்ல, அவர் ஆசீர்வதிக்கிறவர். என் ஜனத்துக்கு மேல் அக்கறைப்படுகிறேன், என் ஜனத்துக்காய் நான் பரிதாபப்படுகிறேன். என் ஜனங்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள், ஒன்றுமில்லாமல் இருக்கிறார். 3 நாளாக என்னிடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். கர்த்தர் எவ்வளவு நேரம் நீங்க தேவ சமூகத்தில் இருக்கிறீங்கன்னு கணக்கு வச்சுட்டே இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு பலனை கர்த்தர் தரப்போகிறார். நினைக்கிற ஆண்டவர், நான் இவ்வளவு நாள் நம்ம தேடுறேன், என்ன பிரதிபலனப்பா. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனம் பண்ணி பார்த்து சொல்லுகிறார், நீ தேவ சமூகத்தில் இருக்கிறத நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஏற்ற வேளையில் உனக்கு அற்புதம் செய்வேன். சோர்ந்து போக முன்னாடி, நீ சோர்ந்து போக முன்னாடி என் ஜனங்களை நான் பெருமையாய் அனுப்பிவிட்டால் அவர்கள் சோர்ந்து போவார்கள் என்பது என் ஆண்டவருக்கு தெரியும். நீ சோர்ந்து போவதை அவர் விரும்பவில்லை, சோர்ந்து போவதை அவர் விரும்பவில்லை. இந்த மார்ச் மாதத்தில் நீ சோர்ந்து போவதை அவர் விரும்பவில்லை. நான் கேட்டு ஜோமணி கிடைக்கலப்பா, நான் வெறுமையாக தானே இருக்கிறேன், வெறுமையாக தானே இருக்கிறேன், நான் வெறுமையாக தானே இருக்கிறேன். கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றார், உன்னை நான் நிரப்ப போறேன். உன் மேல நான் பரிதாபப்பட்டுட்டே இருக்கிறேன். உன் மேல நான் அக்கறை, ஏற்ற ஒரு நேரத்துக்கு நான் காத்திருக்கிறேன். ஏற்ற நேரம் வரும், அது வரைக்கும் நீ இருந்துதான் ஆகணும், அது வரைக்கும் நீ தேவ சமூகத்தில் இருந்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. அவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்த பிற்பாடு நீ ஒன்றுமில்லாம இருக்க மாட்டாய், நீ ஒன்றுமில்லாம இருக்க மாட்டாய். அவர் அற்புதம் செய்து நிரப்ப ஆரம்பிப்பார். கூடைகளை நிரப்பி மீதியானதை, துணிக்கைகளை எத்தனையோ கூடைகளில் அவர் எடுக்கக்கூடிய அளவிலே ஒரு பெரிய நிரப்புதலை அனுப்பி செய்ய போகிறார். ஒரு நிரப்புதலை கர்த்தர் செய்ய போகிறார். குடும்பத்தில் ஒரு நிரப்புதல், ஊழியத்தில் ஒரு நிரப்புதல், ஒரு வாழ்க்கையில் ஒரு நிரப்புதலை அனுப்ப போகிறார். நம்புறவங்க கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு ராத்திரி கர்த்தரை நிரப்ப போகிறார் சொல்றவங்க கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். சிரிச்ச முகமா சொல்லுங்க, நான் இப்ப வெறுமையா இருக்கிறேன். சிரிச்ச முகமா சொல்லுங்க, நான் இப்ப வெறுமையா இருக்கிறேன். நான் இப்போ ஒரு நிரப்புதலை பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரு மாற்றம் எனக்கு வரப்போகுது. சொல்லுங்க, ஒரு மாற்றம். விசுவாசிக்கிறவங்க தான் சொல்ல முடியும். ஒரு மாற்றம் வரப்போகுது, ஒரு மாற்றம் வரப்போகுது. நான் வெறுமையாக தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது. நான் வெறுமையாக தான் இருக்கிறேன், ஆனால் நான் ஏசப்பா பாதத்தில் இருக்கிறேன். எனக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது.
நான் ஏசப்பா பாதத்தில் இருக்கிறேன். நான் எலும்பு வெறுமையா இல்ல, நிரப்புதலோடு எழும்ப போறேன். அநேகரை பார்க்க போகிறார்கள். நான் வெறுமையா இருந்ததை உலகம் பார்த்தது, இப்பொழுது இயேசு நிரப்புகிறதையும் உலகம் பார்த்தது. ஹல்லேலூயா. நான் வெறுமையா இருந்ததை கண்டு பரியாசம் பண்ணினார்கள், இப்பொழுது நான் நிரப்பப்படுவதை கண்டு ஆச்சரியப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இதை கர்த்தர் செய்ய போறார். உங்க பிசினஸ்ல செய்ய போறார், உங்க தொழில செய்ய போகிறார், உங்க விவசாயத்தில் செய்ய போகிறார், ஊழியத்தில் செய்ய போகிறார். இடலாம் நிரம்பி வழியும்படி ஆத்துமாக்களை நாலாயிரம் திசையிலிருந்து கர்த்தர் கொண்டு வர போகிறார். உன்னுடைய வெறுமையை பார்த்துட்டே இருக்கிறார். நீ கண்ணீரோடு ஜெபிப்பதை பார்த்துட்டே இருக்கிறார். தேவ சமூகத்தில் இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒன்று நிரப்பும்படி அவர் ஆவலாக இருக்கிறார். இடம் நிரம்பி வழியத்தக்க ஆத்துமாக்களை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போதுமான தெய்வனா சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசுகிறார். உன்னை நிரப்ப போகிறேன். ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வர போகிறேன். ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறேன். ஒரு மாற்றம். ஆமென். உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம், உன் குடும்பத்தில் ஒரு மாற்றம், உன் தொழிலில் ஒரு மாற்றம், உன் நிலைமையில ஒரு மாற்றம், உன்னுடைய நிலைமையில வேதனை நிறைந்த நிலைமையில ஒரு மாற்றத்தை நீ பார்க்க போகிறாய். கர்த்தருடைய அற்புதம் செய்ய போகிறார். பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீ ஆச்சரியப்பட போகிறார். கர்த்தருடைய அதிசயங்களை செய்ய போகிறார். ஒரு கண்ணீரை துடைக்க போகிறார். ஒரு வேதனைகளை மாற்ற போகிறார். உடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறப்போகிறது. உடைய வேதனைகள் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. கர்த்தருடைய மகிழ்ச்சியால் நிரப்ப போகிறார். கர்த்தருடைய சந்தோஷத்தால் நிரப்ப போகிறார். கர்த்தருடைய வெற்றியாய் நிரப்ப போகிறார். கர்த்தருடைய விடுதலையால் நிரப்ப போகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் நிரப்ப போகிறார். அப்படி நன்மையினால் நிரப்ப போகிறார். கர்த்தருடைய வாழ்க்கையில் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கையா? எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில செய்ய போகிறார். என்னை காண்கிற தேவன், என்னை காண்கிற தேவன், உன்னை காண்கிறவர், உன் கண்ணீரை காண்கிறார். கண்ணீரை காண்கிறார், காதரலை கேட்கிறார். சொல்லுவோம். கண்ணீரை காண்கிறார், காதரலை. சத்தமா சத்தமா. வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். இன்று விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். வந்து சேர்ந்து நாம் சத்தாரை மீதிப்போம், தேசத்தை சூழ். எல்லாரும் சொல்லுங்க. வந்து சேர்ந்து நாம் ஆமென் ஆணை மீதிப்போம், தேசத்தை தாரிப்போம். அதிசய பாரவர். எத்தனை சத்தமா? ஆமென். அதிசய பாரவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லரிம கபரக துடபல ஹம்தரவோடா தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். வந்து சேர் சத்தமா. சாத்தானை மீதிப்போம், தேசத்தை. எத்தனை பேர் விசுவாசமா சொல்ல முடியும்? துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை. ஹல்லேலூயா. ஆமென். உன்னை பார்த்துட்டே இருக்கிறார். உன்னுடைய வெறுமை எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால அவர் மாற்றத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு மாற்றம். சொன்னீங்களா? எல்லாரும் பக்கத்தில் சொல்லுங்க. ஒரு மாற்றத்தை நீ பார்க்க போற. சிரிச்ச முகமா சும்மா இருக்க கூட. தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்ல வைக்கிறார் என்கிட்ட.
உங்களுக்கு அது புரியல நிறைய பேருக்கு. ஆமென். ஒண்ணுமே இல்லாம இருக்கட்டும். தாவீதுக்கு தெரியும், தாவீது வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையோ. எல்லாரும் பார்த்து 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 கோலியாத்தை பார்த்து ஒளிகிறான். ஆனா தாவீது கேட்கிறான், நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையோ, இருந்தது முகாந்திரம், இருந்தது முகாந்திரம். லட்சங்கள் லட்சங்கள் புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு மனுஷனை கர்த்தர் மாற்றினார். அற்பமா எண்ணப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கை மாற வேண்டிய ஒரு நேரம் வரைக்கும் தாவீது காத்திருந்தான். தாவீது அதுவரைக்கும் நெருக்கப்பட்டான். ஆனால் லட்சங்கள் புகழ்ந்து பாடினார்கள். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் மாறும், காலம் மாறும், சூழ்நிலைமை மாறும், அங்கலாய்ப்பு மாறும், புலம்பல் மாறும், துக்கம் மாறும், வேதனை மாறும், கண்ணீர் மாறும், கவலை மாறும், புலம்பல் மாறும், மாற்றம் வரும். என்னைக்கு நீ புலம்பிட்டு இருக்க மாட்டேன், என்னைக்கு நீ வெறுமையா இருக்க மாட்டேன், என்னைக்கு நீ வேதனையோடு இருக்க மாட்டேன். கட்டாயம் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் போதுமானவர். இந்த மாதத்தில் சில நன்மைகளை உனக்கு தரப்போகிறார். இந்த மாதத்தில் சில ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். இந்த மாதத்தில் சில ஆத்துமாக்களை தரப்போகிறார். இந்த மாதத்தில் சில அற்புதங்களை செய்ய போகிறார். அவருடைய வல்லமை உனக்காய் நடக்க போகிறது. அவருடைய கரம் உனக்காய் செயல்பட போகிறது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? மாற்றுகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி மாற்றுகிறவர் சொல்லுங்க, சொல்லுங்க. மாற்றுகிறவர், மாற்றுகிறவர், நிலைமையை மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. மாற்றுகிறவர். பிரைஸ் காட். என் ஆவியில சொல்ல வைக்கிறார் ஆண்டவர், மாற்றுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. மாற்றுகிற தேவன் உன் கிராமத்தை மாற்ற போகிறார். ஜனங்களுடைய திசையை மாற்ற போகிறார். ஜனங்களுடைய திசையை மாற்ற போகிறார். இங்க ஜனங்கள் ஓடி வர போகிறாங்க. ஜனங்களுடைய சிந்தையை மாற்ற போகிறார். கிராம ஜனங்களுடைய சிந்தனைகளை மாற்ற போகிறார். எண்ணங்களை மாற்ற போகிறார். ஜனங்களுடைய உள்ளங்களை மாற்ற போகிறார். தேசத்தை மாற்ற போகிறார். ஜனங்களை திருப்ப போகிறார். ஜனங்கள் ஓடி வர போகிறார்கள். மாற்றுகிறவர். பெருமையோடு பிளஸ் பொறுமையோடு. சொல்லுங்க, எப்படி? பெருமையோடு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் பொறுமை. யோபுடைய பொறுமையை பாருங்க, ஆபிரகாமுடைய பொறுமையை பாருங்க. பொறுமையோடு அவர்களுடைய வாழ்க்கையில பொறுமையோடு இருந்தார்கள். கர்த்தருடைய வேலை வந்தபோது தேவன் பெரிய பெரிய நன்மைகளை கொடுத்தார். இந்த ஊழியத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பொறுமையோடு இருங்க. ஏற்ற காலத்தில் உலகம் ஆச்சரியப்படுகிற காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. குடும்பம் குடும்பமா இதுக்குள்ள வர போறாங்க. குடும்பமா ஜனங்கள் ஓடி வர போறாங்க. ராபேல் சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதங்கள் அநேகருக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். வியாதிகள் அநேகருக்கு குணமாக போகுது. தேடி தேடி பல கிராமங்களிலிருந்து இங்க ஓடி வர போறாங்க. உங்களை தேடி ஓடி வர போறாங்க. சுகமாக போகுது. சபையில் நிலைத்திருந்து கனி கொடுக்க போறாங்க. ஊழியத்தில் ஒரு பெரிய பிரகாசம் உண்டாக போகுது. ஒரு மாற்றம் இந்த ஊழியத்தில் நடக்க போகுது. கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வர போகிறார். ஆமென். வெறுமையோடு இருக்கிறீர்கள், ஒரு மாற்றம் நடக்க போகுது. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. புரியுதா? புரியுதா? என்ன இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு ஆண்டவர் போக விடல. புரிஞ்சுதா? புரியலையா? மாற்றம் சொல்லுங்க. ஆமென். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க சீக்கிரம் சீக்கிரம். புரியுதுல்ல? சந்தோஷமா இருக்கிறீங்களா இல்லையா? இப்ப பரிதபிக்கிறேன். என்னிடத்தில் 3 நாளாய் ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களால நான் இவர்களை பட்டினியாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் சோர்ந்து போவார்களே. ஆமென். அப்ப சரி, சோர்ந்து போவாங்க. ஓகே, அப்ப அவங்களுக்கு நீ சாப்பாடு கொடுக்கணுமா? சரி, அப்ப சீசர்கள் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? 4 அவசரம். சீசர்கள் இந்த வனாந்தரம், கவனிக்க கவனிக்க, இந்த வனாந்தரத்தில், எந்த வனாந்தரத்தில்? இந்த வனாந்தரத்தில் ஒருவன், கவனிக்க கவனிக்க கவனிக்க, எங்க என்ன எல்லாரும் சொல்லுங்க, என்னது புரிஞ்சவங்க சொல்லுங்க. இந்த வனாந்தரத்தில் ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை இந்த வனாந்தரத்தில்
ஒருவன் எங்க இருந்து ஐயா அப்பத்தை கொண்டு வருவான்? இது திருநெல்வேலி டவுனா இருந்தா ஹோட்டல்ல வாங்கி ஜனங்களுக்கு கொடுக்கலாம். இது ஹோட்டலும் கிடையாது, வீடும் கிடையாது, இது வனாந்திரம். இங்க வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. எங்க இருந்து கொண்டு வருவான்? அப்படின்னா இது வனாந்திரம். இங்க ஒரு மனுஷன் விரும்பி வரமாட்டான். வனாந்திரம் விரும்பப்படாத இடம், வெறுக்கப்படுகிற இடம், ஒதுக்கப்படுகிற இடம், மனுஷன் விரும்பாத இடம். இது வனாந்திரம். இங்க ஒண்ணுமே இருக்காத இடம். வனாந்திரத்துல ஒண்ணுமே இருக்காது. எங்க இருந்து கொண்டு வருவான்? முடியாது, முடியாது, முடியாது. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஒருத்தரும் எங்க இருந்து கொண்டு வர மாட்டான். சிட்டிக்கு வருவான். எவனாவது வனாந்திரத்துக்கு வருவானா? வருவானா? வரமாட்டான். ஆனா கர்த்தர் கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. எங்க இருந்து ஒருத்தரும் கொண்டு வர மாட்டான். எங்க இருந்து கொண்டு வர மாட்டான். என்ன நடக்க போகுது? இன்னைக்கு நான் உங்களோட பேச போறேன். சுருக்கமா பேசி முடிக்க போறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்ன புரிஞ்சு உங்களுக்கு? புரியல போல இருக்கு. இந்த வராந்திரத்துல ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை, அப்ப அவன் என்ன சொல்றான்? இது வனாந்திரம், இங்க சாப்பாடு கொடுக்க வாய்ப்பே. இப்ப சொல்லுங்க, இது வனாந்திரம், இது வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஆசீர்வாதமா இருப்பதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எங்க இருந்து வருவான்? எங்க இருந்து வருவான்? ஆமென். இங்கதான் ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாரு. இங்கதான் அற்புதம் நடக்க போகுது. ஆமென். இப்ப பாருங்க, எங்க இருந்து வரும்? வனாந்திரத்துல எங்க இருந்து வரும்? தேவனால கூடாத காரியம் ஒன்றுண்டோ? புரியுதா உங்களுக்கு? எந்த இடமா இருக்கட்டும், எந்த சூழ்நிலைமையா இருக்கட்டும், எல்லாவற்றையும் மாற்றி அற்புதம் செய்கிற ராஜாதி ராஜா அங்கதான் இருக்கிறார். பட்டணத்துல இல்ல இயேசு, வனாந்திரத்துல இருக்கிறார் இயேசு. அற்புதர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? வனாந்திரத்துல. ஒண்ணு கிடைக்காதுன்னு சொல்ற இடத்துல இயேசு இருக்கிறார். இயேசு இருந்தா எல்லாம் வரும் ஐயா. உங்ககிட்ட இயேசு இருந்தா மட்டும் போதும். இயேசு இருந்தா மட்டும் போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அவன் என்ன சொல்றான்? எங்க இருந்து வரும்? முடியாது. இவங்களை திருப்தி அனுப்ப முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முடியாது, முடியாது. நம்மளும் அடிக்கடி சொல்லுவோம் முடியாது. ஜோம் பண்ணிட்டே இருப்போம், ஆனா சொல்லுவோம் முடியாது, முடியாது, நடக்காது, நடக்காது. இது வனாந்திரம், இது கிராமம், இது கிராமம். நம்ம வாயில ஒரு வார்த்தை இருக்கு, கிராமம் தூக்கி தூர போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்ல, கிராமம் தூக்கி தூர போடுங்க. இங்கதான் நான் அற்புதம் செய்ய போறேன். இது வனாந்திரம், இது கிராமம். நோ நோ நோ. இயேசு எங்கேயும் அற்புதம் செய்வார். இயேசு எங்கேயும் அற்புதம் செய்வார். இயேசு எங்கேயும் அற்புதம் செய்வார். ஆமென். எங்க இருந்து வரும்? எப்படி வரும்? கேள்வி. எங்க இருந்து வரும்? எப்படி வரும்? யார் கொண்டு வருவா? அப்படிதானே? அங்க அப்படிதானே? முடியாது. நோ 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 நோ. நடக்காது, நடக்காது. முடியாது, முடியாது. எல்லாம் முடிவு பண்ணா முடியாது, முடியாது, முடியாது. எங்கே? எல்லாரும் சொல்லுங்க, எங்கே இருந்து வரும்? இப்ப நான் உங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்க போறேன். என்ன செய்தி தெரியுமா? வானத்திலிருந்து வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 4 காரியம் பேசுறேன், நேரம் இல்லை, ஆனாலும் 4 காரியம். எங்க இருந்து வரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. சொல்லுங்க, எங்க இருந்து வரும்? எங்க இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா வானத்திலிருந்து வரும். அது எனக்கு ஒத்தாசை வாரும் பார்வதம் நேராய கண்காண ஏறெடுப்பு, எனக்கு ஒத்தாசை வாரும். ஆமென். ஹல்லேலூயா. ஏறெடுப்பு. ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்புறீங்களா? எங்க இருந்து வரும்? வானத்திலிருந்து ஒரு அற்புதம். அதுக்கு ஆவியானவர் தர சில வசனத்தை சொல்ல போறேன். இந்த இப்ப பாருங்க, இருக்கிற இடம் வனாந்திரம், நீ இருக்கிற இடம் வெறுமையான இடம், நீ இருக்கிற இடத்துல ஒண்ணு நடக்காது. அப்படின்னா இந்த வனாந்திரத்துல ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிதானே? புரியுதுல உங்களுக்கு? ஒண்ணுமே வாய்ப்பு இல்லை. எல்லாரும் சொல்லிட்டான், சீசர்களே சொல்லிட்டாங்க. சீசர்கள் சாதாரணமான ஆட்களா? யாரு? இயேசுவுக்கு அடுத்து இவங்க தான் பெரிய ஆளு. அவங்கள சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க, இது நடக்காது, நடக்காது, நடக்காது. பாருங்க, தலையெழுத்தை மாற்றவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்றாங்க, நோ 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 நோ, இங்கே நடக்காது, இங்கே ஆகாரம் கொடுக்க முடியாது, இங்கே எங்கே இருந்து வரும், இது வராது அப்படின்னு அவ்வளோ சொல்லி தீர்மானம் பண்ணிட்டான். நோ, அப்படி முடியாதுன்னு. ஆண்டவர் அதுக்கு ஒரு வார்த்தையை சொன்னாரு. மறுபடியும் கூட அதை சொல்ல போறேன். மல்கியா 3:10 படிப்பீங்களா?
மல்கியா 3:10. அதுதான் உங்களை கர்த்தர் அப்படி திருப்புறார், கவனிங்க. மல்கியா 3:10 எங்க இருந்து வரும்? இந்த வனாந்திரத்தில் எங்க இருந்து வரும்? நான் பெருமையா இருக்கிறேன், எங்க இருந்து வரும்? நான் நெருக்கத்தில் இருக்கிறேன், எங்க இருந்து வரும்? நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன், எங்க இருந்து வரும்? கவனிங்க, தயவு செய்து இந்த வருஷத்துக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏண்டை அதான் ஆண்டவர் பேசுறார், உங்களுக்கு சொல்றாரு. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வாங்க. அவருக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் ஆலயத்துல ஆகாரம், ஆலயத்துல இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாது. ஆமென். உனக்கு இருக்கோ இல்லையோ, ஆலயத்துல இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால உன்னை இருக்கிறதுல தசமபாகத்தை கொண்டு தேவ சமூகத்துல கொடுக்கணும். ஒரு நாள் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு வாசிங்க. அப்பொழுது, எப்பொழுது கொண்டு வாங்க? அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பண்ணுவேன். ஒரு அல்லில சொல்லுங்க. பண்ணுவேனா பண்ண மாட்டேன் சோதித்து பாருங்கன்னு சொல்றாரு. பண்ணுவேன். ஒரு அல்லில சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் இந்த பாருங்க, புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு அற்புதத்துக்கு பொருளாதார நெருக்கம் மாற, கஷ்டம் மாற எனக்கு ஆண்டவர் அப்படிதான் கற்றுக் கொடுத்தார். எனக்கு வருகிறதுல நான் தசமபாகத்தை கரெக்டாக கொடுப்பேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் குறை இல்லாமல் நடத்துகிறார். ஆமென். எனக்கு ஆண்டவர் நான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்றார். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க சொல்றதுனால நான் சொல்றேன், உங்க நெருக்கமா இருக்கு, எங்க இருந்து வரும், எப்படி நடக்கும், வேலை இல்லை, பணம் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் சொல்றார், உன்னை இருக்கிறதுல நீ கர்த்தருக்கு கொண்டு கொடு. மல்கியா 3:10 மறக்க மாட்டீங்களா? எல்லாரும் பக்கத்துல சொல்லுங்க. அம்மா 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 எல்லாம் மல்கியா 3:10 சொல்லுங்க. சொன்னீங்களா? பின்னாடி யாரும் சொல்லலைங்க. ஒரு மாதிரி இருக்கீங்க. தசுபா சொன்ன உங்களுக்கு பயமா இருக்கும். இது நான் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு. நீ கொடு, நீ ஆண்டவருக்கு கொடு. ஆலயத்துல ஆகாரம் இருக்கணும், ஊழிய ஆசீர்வாதமா இருக்கணும், ஊழியத்துல வறுமை இருக்கக்கூடாது. ஆமென். ஆலயத்துல ஆகாரம் குறையக்கூடாது, ஆலயத்துல எல்லாம் உண்டாயிருக்கணும். அதனால நீ கொண்டு கொடு. அப்பொழுது நான் ஒன்னு என்ன செய்வேன்? வானத்தின் பலகணியை திறந்து, உனக்கு எங்க வரும்னு தெரியாம நீ முடிச்சிட்டு இருக்கிற வானத்தை நான் திறப்பேன். வானத்தை திறப்பேன். ஒரு அல்லையிலே சொல்லுங்க. வானத்தை திறப்பேன். கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க. வானத்தை நான் திறப்பேன். அல்லேலூயா. வானத்துல இருந்து தருவேன். நான் இப்ப இன்னைக்கு ராத்திரி உங்கள்கிட்ட என்ன பேச போறேன் தெரியுமா? வானம் எங்க இருந்து வரும் சொல்லுங்க? வானத்திலிருந்து வரும். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? எங்க இருந்து வரும்? நோ வனாந்திரத்துல இருக்கு. எங்க இருந்து வரும்? மல்கியால கத்த சொல்ற வானத்தை திறப்பையா. வானத்துல இப்ப நான் உங்கள்கிட்ட 4 காரியம், வானத்துல இருந்து வர்ற 4 காரியத்தை சொல்ல போறேன். எப்படி முடியும்னு தெரியல, பாப்போமா? நீங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்களே, சந்தோஷமே இல்லாத மாதிரி இருக்கு. சந்தோஷம் இல்லையா? இருக்கா? கொஞ்சம் சிரிக்க, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து இப்படி கூப்பிட்டு அவங்ககிட்ட 32 பல்ல இப்படி கொஞ்சம் காட்டுங்க அப்படி. சரி, 1 யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாத்திராகமம் 16:4. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ண போறேன். எப்பா, நீ வனாந்திரத்தில் நடந்துட்டு இருக்க. இது ஒரு வனாந்திரம் தான். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப எங்க வராங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப எங்க வராங்க? போச்சு. எங்கம்மா வராங்க? வனாந்திரத்துல. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வானத்திலிருந்து என்ன செய்ய போறேன்? அப்பத்தை வர்ஷிக்க பண்ண போறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நேரம் இல்லை, கொஞ்சம் வேகமா, கொஞ்சம் வேகமா, கொஞ்சம் கவனிங்க. வானாந்திரத்தில் வந்துட்டு இருக்காங்க. எத்தனை பேர் தெரியுமா? 20 வயசுக்கு மேல எண்ணப்பட்டு யுத்தத்துக்கு போகத்தக்கவங்க 100 வயசுல உள்ளவங்க போக மாட்டான். 20 இருந்து 60 வரைக்கும் நினைக்கிறேன். 20 to 60 தான். 60 இவங்க தான் யுத்தத்துக்கு போகக்கூடியவங்க. அவங்க 6,35,550 பேர். எவ்வளோ? எங்க இருக்கு? எண்ணாகமம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு. சரி, அங்க போகாதுங்க. என்ன கவனிங்க. எவ்வளவு பேரு? 20 வயசுக்கு மேல 60 வயசுக்குள்ள எத்தனை பேரு? 6,35,550 பேர். அப்போ அது ஆம்பளைகள். இத்தனை போற பொம்பளைகள் இல்ல, ஆம்பளைகள். 6,35,550 பேர் ஆம்பளைகள். அப்போ அந்த 20க்கு கீழே எவ்வளவு இருக்கும் ஒரு வீட்டுல? 4, 5,
இருக்குமா? இருக்குமா? சரி, 60க்கு மேல ஏன் இப்படி பாக்குறீங்க? சரி, இது போக பெண்கள், இது போக பெண்கள் கிட்டத்தட்ட வேத பண்டிதர் 30 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள். சொல்லுங்க, மொத்தம் 30 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வனாந்திரத்தில் வராங்க. மோசே நடத்திட்டு வராரு. இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த 30 லட்சம் ஜனங்களுக்கு நான் வானத்திலிருந்து மன்னாவை தர போறேன். இது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. நீங்க எப்படி நம்புறீங்களோ எனக்கு தெரியல, நான் அதை விசுவாசிக்கிறேன். எப்படி தெரியுமா? கவனிங்க கவனிங்க, நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன், சுருக்கமா சொல்றேன். வானத்திலிருந்து மன்னா. இப்போ ஹோட்டல்ல போனா என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும். சரி, எப்படி சாப்பாடு? என்னென்ன வகையை சொல்லுங்க சீக்கிரம். இட்லி கேட்டா அவன் இட்லியும் தருவான், கொஞ்சம் சட்னி, கொஞ்சம் சாம்பார். சில கடையில் கொஞ்சம் தேங்காய் சட்னி, கொஞ்சம் தக்காளி சட்னி, கொஞ்சம் புதினா சட்னி, கொஞ்சம் சாம்பார், இதெல்லாம் தருவான். அப்படிதானே? சில கடையில் போனால் சப்பாத்தி வச்சா சப்பாத்திக்கு ஒரு கடையில் இங்கே மூலக்கரைப்பட்டு ஒரு சின்ன கடை இருக்குது, கொஞ்சம் உருளைக்கிழங்கு கூட்டு, பிறகு கொஞ்சம் குருமா. சரி, அப்படி ஒவ்வொரு வகையாக வச்சு அவங்க கொடுக்குறாங்க. நம்ம போனால் போதும், காசு பாக்கெட்டில் இருக்கணும், உட்காரணும், காசை சாப்பிட்டு காசை கொடுக்கணும், அவ்வளோதான். சரியா? ஆனால் நான் இதுவரைக்கும் எங்கேயும் 30 லட்சம் ஜனங்கள் சாப்பிட்ட சரித்திரத்தை நான் படிக்கலைங்க. நீங்கள் ஒரு ஹோட்டலுக்குள்ளே 30 லட்சம் பேர் போனால் ஹோட்டல் இடிஞ்சு போயிடும். ஒரு ஹோட்டலில் கூடி போனால் பரப்பாடியில் ஒரு 50 பேருக்கு சாப்பாடு பண்ணுவானா இருக்கும், மூலக்கரைப்பட்டில் ஒரு 25 பேருக்கு பண்ணுவானா இருக்கும், திருநெல்வேலியில் கேட்டால் சில பெரிய கடையில் 300 பேருக்கு பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கலாம், அப்படிதானே? மத்தியான சாப்பாடு 30 லட்சம் பேர் போனால் ஒருத்தரும் சாப்பாடு கொடுக்க மாட்டான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. புரியலையா உங்களுக்கு? ரெடிமேடு கடையில் எங்கேயும் கிடைக்காது, ஹோட்டலில் கிடைக்காது. 1000 பேருக்கு சாப்பாடு வேண்டாம், 3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? சொல்லி வைக்கணும், அப்போதான் அவன் கொண்டு வருவான். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆர்டரும் பண்ணாண்டா. சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க, நீ ஆர்டரும் பண்ணாண்டா, நீ தேடியும் போவாண்டா, காசும் கொடுக்காண்டா. சொல்லுங்க, கொடுக்காண்டா. நீ இருக்கிற இடத்துல சொல்லுங்க, நீ இருக்கிற இடத்துல, நீ நிற்கிற இந்த வனாந்திரத்துல நான் அப்பத்தை போட போறேன். என்ன பெரிய ஆசீர்வாதம்! காசு கொடுக்காண்டா. சரி, இதை விடுங்க, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். நான் ஏமா இது வரைக்கும் இவங்க எங்கே சாப்பிட்டுட்டு வந்தாங்க, எங்கே இருந்து இப்போ வராங்க? எகிப்தில் எப்படி சாப்பிட்டாங்க? கவனிங்க, எப்படி சாப்பிட்டாங்க? ஹோட்டலில் சாப்பிடல. என்னைக்காவது ஒரு நாளில் ஹோட்டலில் சாப்பிடுவோம், எல்லாரும் சாப்பிடுவோம், அப்படிதானே? இவங்க எப்படி சாப்பிட்டாங்க? நீங்க எப்படி சாப்பிடுறீங்க? அடா பாவமே, நீங்க எப்படி சாப்பிடுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா. சோற பொங்கி. சரி, சோறு அரிசி இருந்தா தானே பொங்க முடியும். அப்ப அரிசி எங்கேருந்து வருது? கடையில இருந்து வருதா? அப்ப வயலெல்லாம் வேண்டாம். அரிசி எங்க இருந்து வருது? கடையில. அந்த கடைக்கு எங்க இருந்து வருது? தோட்டத்துல. ஒரு நாள் இன்னைக்கு போட்டவொடனே, நெல்லை போட்டவொடனே நாளைக்கு அறுத்துடலாம். இன்னைக்கு கடலையை போட்டா நாளைக்கு பிடிங்கிடலாம். இன்னைக்கு கரும்பு நட்டா நாளைக்கே வெட்டிடலாம். அப்படிதானே? அப்படியா? கண்ணை மூடி முடிக்க முன்னே எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமா? கரும்பு விளைய 12 மாசம் நினைக்கிறேன், வாழைக்கொலை விளைஞ்சி வர 12 மாசம் நினைக்கிறேன். 10 மாசமா 12 மாசமா? ஒரு நெல் விதைச்சு இது வரைக்கும் 90 நாள் நினைக்கிறேன். அப்படிதானே? இவ்வளவு நாள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாள் நீ விதைக்கணும், நீ களபறிக்கணும், நீ வெயில்ல என்ன செய்யணும்? வேலை செய்யணும். வேத்து பூத்து விவசாயம் செய்யறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். பாடுபட்டு கடைசியில விளைஞ்ச பிறகு அறுக்க போனா மழை பெஞ்சா அறுக்க முடியாது, தண்ணிக்குள்ள போயிட்டு, அதுக்கு பிறகு அதை காய போட்டு, அது இப்போ பெரிய பெரிய மிஷினை உள்ள இறக்க முடியாது, தண்ணிக்குள்ள இறக்க ஒரு மிஷின் இருக்கு தெரியுமா? சங்கிலி மிஷின். அதை கொண்டு வந்து அறுத்து படாத பாடுபட்டு அதெல்லாம் காய வச்சு, ஒண்ணுமே தெரியாத ஆட்கள். நான் நட்டதும் கிடையாது, அறுத்ததும் கிடையாது. நான் சொல்றேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு அறுத்து வீட்டுக்கு கொண்டு போய் சாக்கில் கட்டி அவன் குடோன்ல விற்கிறான். வியாபாரிகிட்ட வித்து அவன் அன்னைக்கு காசை கொடுப்பானா தெரியாது. சிலவனுக்கு இன்னைக்கு சில வருஷமா வித்த நெல்லு பணம் இன்னைக்கு வராம இருக்கு. சரி, எப்படியோ வித்து எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் போல சாப்பாட்டுக்கு வைப்பாங்க.
அதை ரைஸ் மில்லுக்கு கொண்டு போய் நெல்லை குத்தி, அப்படிதானே? இதெல்லாம் இப்போ ரைஸ் மில் எங்கே இருக்குன்னா திருவனந்தபுரம் மியூசியத்தில் போய் தான் பார்க்கணும். சில ஆட்களுக்கு அம்மி எங்கே இருக்குன்னே தெரியாது. அம்மியும் எங்கே தான் போகணும், இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சா மியூசியத்தில் போய் தான் பார்க்கணும். திருவனந்தபுரத்தில் காட்டுவான், இங்கே பாரு இதுதான் உங்கள் பாட்டி தாத்தா அரைச்ச அம்மி அப்படின்னு. அங்கே கொண்டு அரைச்சி அதெல்லாம் பறவை வீட்டுக்கு கொண்டு வந்து கொஞ்சம் போல தண்ணியை அடுப்பில் வச்சு பாத்திரத்தில் வைக்கணும். அதை அடுப்பில் வச்சா அடுப்பு அணைஞ்சு போயிடும். பாத்திரத்தில் வச்சு அதுக்குள்ள அரிசியை போட்டு பொங்க வச்சு அதுக்கு கூட்டு, பொரியல், வறுவல், சாம்பார் எல்லாம் வச்சு மூக்கு விட்டு சாப்பிடுவோம். அப்படி தானே? இப்படி ஒரு சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? கேட்குறீங்களா? கவனிக்கிறீங்களா? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ நடந்துட்டு இருக்கிற இந்த வனாந்திரத்தில் ஒண்ணுமே கிடைக்க வாய்ப்பில்லை. எங்க இருந்து யார் கொண்டு வருவா? வாய்ப்பே இல்லாத இடத்துல லட்சக்கணக்கான 4 பேருக்குன்னா ஒருத்தர் எங்க இருந்தாவது ஓடி சொந்தக்காரன் சொக்காரன் ஒரு நாள் கொண்டு தருவான், 2 நாள் தரமாட்டான், 2ஆம் நாள் நம்மளை ஏசுவான், அப்படிதானே? 3ஆம் நாள் அடிச்சிருவான், 4ஆம் நாள் குழி தோண்டி புதைச்சிருவான். ஆனா 40 வருஷம் சொல்லுங்க, ஒரு நாள் அல்ல, ஒரு நேரம் அல்ல, 40 வருஷம் 30 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களுக்கு வானத்திலிருந்து காலையில மன்னா வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மன்னா வரும். அன்னைக்கு முழுவதுக்குள்ள சாப்பாடு காலையிலே வந்துடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இங்க முடிக்க நேரம் ஆச்சு. இனி பரவ பார்ப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ காலையிலேயே ஆண்டவர் போடுவார். இப்ப பாருங்க, இவன் சாப்பாடு வித்தியாசம். நீ விதைச்சி கஷ்டப்பட்டு அறுத்து கஷ்டப்பட்டு சாப்பிட்ட. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கஷ்டமே படாம, நீ விதைக்காம, நீ நடாம, நீ அறுக்காம உனக்கு வானத்திலிருந்து போடுவேன். எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துடைய ஒரு பகுதி. ஹல்லேலூயா. நீ ஒரு நன்மையை அனுபவிக்க போற. நீ கஷ்டப்பட்டு அனுபவித்த, இப்போ கஷ்டப்படாமலே நீ எளிதாய் சில நன்மைகளை சுதந்திரிக்கக்கூடிய நேரம் வருது. பல வருடமா கண்ணீர் வடித்த, ஆனா ஒரு நேரம் வரப்போகுது. நீ கஷ்டப்படாமலே சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள போற. கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரிந்த ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை தட்டுங்க. அபிஷேகத்தில் நிரப்புங்க. ஊடாபாலா ரீபாலா கராதலா ஊடாரா சந்தராரா பவுடா. போராடி 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 ஒண்ணும் இல்லையா? போராடி சாப்பிட்டு கஷ்டப்பட்டு இப்ப கத்த சொல்லுகிறார், நீ கஷ்டப்படாமலே உனக்கு தர போறேன், ஃப்ரீயா தர போறேன், ஒண்ணு வேலை செய்யாமலே தர போறேன். நீ கஷ்டப்பட்டு ஒரு ஆத்மாவை சம்பாதிக்க எத்தனை கஷ்டப்பட்டு இருப்ப. ஆயிரக்கணக்கு ஆத்மாக்களை கொஞ்ச நேரத்தில் கத்த கொண்டு வந்துருவாரு. இதான் கத்தருடைய வல்லமை. நீ பணங்களை சம்பாதிக்க வேலை தொழில பல கஷ்டப்பட்டு இருப்ப. கத்தர் சீக்கிரம் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாரா. நீ கண்ணை மூடி முழிக்க முன்னே தேவன் வானத்திலிருந்து போடுவார் உனக்கு. அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. இதான் கத்தர் தர நன்மை. இதுவரைக்கும் நீ அனுபவித்த வழி வேற, இனி நீ அனுபவிக்க போகிற வழி வேற. புரிஞ்சுதான் போதுமா? ஆமென். இதுவரைக்கும் மனுஷன் எப்படி சாப்பிட்டான் தெரியுமா? இதுவரைக்கும் கொஞ்சம் சொல்லியிருக்கேன், இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. கீழே பார்த்து தான் சாப்பிடணும். எங்க பார்த்து? கீழே தான். எப்படி? வயலை பார்த்து, பூமியை பார்த்து. இப்ப நீ சொல்றாரு ஆண்டவர், நீ பூமியே பார்க்காண்டா, நீ மேலே பாரு. என்ன பாரு? நான் மேலேருந்து உனக்கு தாரேன். ஆமென். இதாங்க தேவனுடைய வல்லமை. முடியுமா? முடியாதா? விதை காட்டாலும் உன்னை போசிப்பார், யாரு காட்டாலும் உன்னை போசிப்பார். ஆச்சரியமா ஒன்று நடத்த போகிறார். இது ஆச்சரியமான வழியா இல்லையா? இது புரிந்தவங்க சொல்லுங்க, இது ஆச்சரியமா அதிசயமா? அல்லேலூயா. அப்ப பக்கத்துல சொல்லுங்க, உன்னை ஆச்சரியமாய் நடத்த போகிறார், அதிசயமாய் நடத்த போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு இதுக்கு மேல போக முடியாது, நிறைய இருக்கு. 16 அதிகாரம் புல்லா படிக்கணும். 16 அதிகாரம் புல்லா படிக்கணும். அங்க நிறைய விஷயம் இருக்கு. அங்க ஆண்டவர் சொன்னாரு 14ஆம் வசனத்துல, உன்னை நான் சோதிப்பேன் அப்படிங்கிறார். உனக்கு தருவேன், சோதிப்பேன். அதெல்லாம் இப்ப படிச்சா நீங்க விடிஞ்சு போயிடும். நாளைக்கு ஆராதனை இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை காலையில. இது வானத்திலிருந்து வர்ற ஒரு ஆசீர்வாதம். ஒருத்தர் பார்த்தா எல்லாம் அப்படி கீழே கிடக்குது, உருட்டியா வெள்ளையா இருக்கு. என்னடா? ஒருத்தர் பார்த்து கேட்கறா, இது என்ன சொல்லுங்க. எல்லாரும் பக்கத்துல கூப்பிட்டு சொல்லுங்க, இது என்ன? நான் பார்த்ததே இல்லையே. எங்க இருக்கு? நான் பார்த்ததே இல்லையே. எங்க?
புரியலையே நான் சொல்றது. ஒருத்தரை ஒருவர் பார்த்து இருக்கா கீழே, இப்ப வாசிக்கான நேரம் ஆயிரும். ஒருவரை ஒருவர் பார்த்து என்னடா ருச்சியான ஒரு வஸ்து பொடித்தனையா கிடக்கு, இது நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே. ஒருவரை ஒருத்தர் பார்த்துக்காங்க, இது என்ன இது என்னன்னு. உடனே மோசே சொல்றாரு, இதுதான்டா உனக்கு ஆண்டவர் கொடுத்த மன்னா. ஒரு அழில சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க சொல்லுங்க. உனக்கு தெரியாது இல்ல அது? இப்ப சொல்லுங்க, உனக்கு தெரியாது இல்ல? உனக்கு எதை இப்ப ஆண்டவர் கொடுக்குறாரு தெரியுமா? உனக்கு தெரியாததை கொடுக்குறாரு, உனக்கு அறியாததை கொடுக்குறாரு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் ஆமென் பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற ஆமென் சுயத்தும் பெரியவரே உனக்குள்ளே. ஹல்லேலூயா. உடாரபாலபா பெரியவர். சந்தோஷமா இருக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க எல்லாரும், உனக்கு என்னன்னே அது தெரியாது. இவன் சொல்லுங்க, தெரியாத கார், நீ அனுபவிக்காத பணம், நீ அனுபவிக்காத ஆசீர்வாதம், நீ பார்க்காத ஜனத்தை உன் கையில தரப்போறாரு, நீ பார்க்காத ஆட்களை உனக்கு தரப்போறாரு, உனக்கு தெரியாத கம்பெனி உனக்கு கையில தரப்போறாரு, நீ பார்க்காத காரியத்தை உன் கையில தரப்போ, உனக்கு தெரியாததை தரப்போறாரு. எல்லாரும் சொல்லுங்க, கையை சீக்கிரமா சொல்லுங்க. நேரம் இல்லை, நான் முடிக்க போறேன். சீக்கிரம் சொல்லுங்க. நீ பார்க்காத நன்மை, உனக்கு தெரியாத நன்மை. ஹல்லேலூயா. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கட்டா ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்க, வேற முடியாது. ஒன்னே ஒன்று. இப்போ ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை எங்க போட்டார்னு சொல்லுங்க. அந்த ருச்சியான வஸ்து எங்க கிடந்தது? இதுவரை பார்க்காதது, யாரும் பார்க்காதது, தூதர்கள் உண்ற மண்ணா இன்னைக்கு தான் வந்திருக்கு. முதல்ல எங்க கிடக்கு? வனாந்திரத்துல, தரையில. எல்லாரும் சொல்லுங்க. கொஞ்சம் கிடைச்சா போதும். அவன் காலர் என்ன, அவன் கழுத்து என்ன, அவன் கண் என்ன, அவன் நடை என்ன, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மனுஷனாவே பார்க்க மாட்டான், ஒய்யாரமா நடப்பான். பைபிள் இருக்கு. திமுரு வந்துடும் கொஞ்சம் காசு வந்துட்டுனா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்காததை தார, ஆனா எங்க போட்டிருக்கேன்? தரையில. ஒரு ஆமென் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற என்ன ஆசீர்வாதமா இருக்கு அதை கீழே போடு, குப்பைன்னு சொல்லு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அது தரையில போடு. இயேசுவை தூக்கிவான் தலையில வச்சு சுமக்கணும். இயேசுதான் உனக்கு முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. பணம் எல்லாம் குப்பை. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் கீழே சொல்லுங்க. விளக்குனா நேரம் ஆயிரும், பிறகு விடிஞ்சு போயிடும். புரியுதா உங்களுக்கு? ஆமென். கீழே தான், எல்லாம் கீழே. இயேசுதான் எனக்கு முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் கீழே, எல்லாம் காலுக்கு கீழே, எல்லாம் குப்பை. ஆமென். இதை நீ பெருசாக்காத, இதை பெருசா நினைக்காத. வானத்துல இருந்து வந்தால கீழே போடு. அது நீ சாப்பிடக்கூடிய ஆகாரம் தான். அதுக்கு ஒரு பிரமாணம் கொடுத்தாரு, வீட்டில் போய் படிங்க. கொஞ்சம் எடுக்கணும், ஒரு அளவு எடுக்கணும், அதில் கீழ்ப்படி. அதான் கீழ்ப்படியை சோதிச்சு பார்த்தாரு. அதில் இப்போ பேசுகிற விடிஞ்சு போயிடும். அவனுக்கு நான் ஒன்றே சொல்லி முடிக்கிறேன். கீழே போடு, எல்லாத்தையும் குப்பை நின்று உன்னை உயர்த்தி நீ அறியாத ஸ்தானத்துக்கு கற்றுக் கொண்டு போவார். அத்தனை பேர் ஆச்சரியப்படுவார். ஆமென். ஒரு அழில சொல்லுங்க. ரெண்டாவது, சும்மா சொல்றேன், விளக்கல, ஒன்னே முடிக்கல. ரெண்டாவது, வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். அப்போ சில 2:2 படிச்சுக்கிறான். வானத்திலிருந்து வந்த அபிஷேகம், அதை பற்றி நான் இப்ப பேசல. 3, வானத்திலிருந்து வந்த ஒளி. அப்போ சில 9:3, ஒரு வானத்திலிருந்து வந்த ஒளி, சவுல சந்தித்த ஒளி. 3, 4, வானத்திலிருந்து வருகிற இயேசு. அப்போ சில 1:11, 4 ஆசீர்வாதம். ஆமென். அதெல்லாம் இப்போ பேசுனா இன்னைக்கு விடிஞ்சு போயிடும். போதுமா? கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதி. ஒரு மாற்றம் உங்களுக்கு வரப்போகுது. ஊழியத்தில், குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரப்போகுது. கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா. உங்கள் பிஸ்னஸில் கர்த்தர் செய்ய போறார். எல்லாம் முழங்கால் போடுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, நீ நல்லவர். நேரம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதுக்கு மேலே போகிறேன். எல்லாம் முழங்கால் போடுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓ ராபா லா சந்தா ராபா கனா ரகத்துனா ராபா. எங்கே இருந்து வரும்? வனாந்திரத்தில் எங்கே இருந்து வரும்? வானத்தில் பலகனை திறந்து இடங்களாம போக மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர். ஆசீர்வதிக்க எங்களை நடத்துகிற தேவன். ஆமென். நன்றிப்பா, நீங்களோடு பேசி எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய வரைக்கும் எங்களை ஆயத்தப்படுத்துங்க. வானத்திலிருந்து வருகிற இயேசுவை நாங்கள் சந்திக்க ஆயத்தப்படணும். இந்த உலக நன்மைகளை பட்டு திருப்தியாகி உலகத்தில் அழிந்து போகக்கூடாது. இயேசு வானத்தில்
வானத்திலிருந்து வரப்போகிறார். இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படணும். ஹalleluya ஹalleluya. இந்த சபையில நூற்றுக்கணக்கான ஜனங்கள் வந்து நிரம்பி ஆராதிக்கட்டும். இந்த இடம் நிரம்பட்டும். ஒரு மாற்றம் வரட்டும். கர்த்தர் செய்ய போறதுக்காக நன்றி. திரளான ஜனங்களை கொண்டு வர போறதுக்காக, அறியாத ஜனங்களை கொண்டு வர போறதுக்காக நன்றி. உடாராபாலா ரிபாலாபாராபா ஹalleluya. புறமொழி பேசுகிற ஜனங்களை கூட கர்த்தர் கொண்டு வர போகிறார். கர்த்தர் செய்ய போகிறார். சிலரோட தேடி வர போறாங்க. எல்லாம் கணக்கில் தட்டி கர்த்தரை தோத்திரப்படும். ஹalleluya. உடாபாலாபா சந்துராபாலாபா. Thank you Lord. நன்றி. சோத்ராண்டவரே மை துதிக்கிறேன் சப்பா. அந்த காணிக்க பாடலுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே மை துதிக்கிறேன் ராஜா, உமக்கு நன்றி சப்பா. ஹalleluya ஹalleluya. கலங்காதே நீ கலங்காதே, உன் கண்ணீர் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் துடைத்திடுவேன். கலங்காதே நீ கலங்காதே, உன் கண்ணீர் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் துடைத்திடுவேன். உன்னோடு நான் இருந்து உன்னை அதிசயம் காண செய்வேன். உன்னோடு நான் இருந்து உன்னை அதிசயம் நாண செய்வேன். உனக்குள்ளே நான் இருந்து உந்துக்கம் மாற்றிடுவேன். உனக்குள்ளே நான் இருந்து உந்துக்கம் மாற்றிடுவேன். கலங்காதே நீ கலங்காதே, உன் கண்ணீர் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் துடைத்திடுவேன். பெய்ய சொல்லி நான் அழைத்து உன்னை பெருமை படுத்திடுவேன். பெயர் சொல்லி நான் அழைத்து உன்னை பெருமை படுத்திடுவேன். உன்னை நான் நடத்தி சென்று உன்னை திருத்தி ஆக்கிடுவேன். உன்னை நான் நடத்தி சென்று உன்னை திருத்தி ஆக்கிடுவேன். கலங்காதே நீ கலங்காதே, உன் கண்ணீர் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் துடைத்திடுவேன். மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் இயேசு என்னோடு இருக்கின்றீர். மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் இயேசு என்னோடு இருக்கின்றீர். கோலம் தான் தடியும் என்னை தேற்றிடுவேன். கோலம் தடியும் என்னை தேற்றிடுவேன். கலங்காதே கலங்காதே, உன் கண்ணீர் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் துடைத்திடுவேன். சத்துருக்கு முன்பாக என்னை அபிஷேகம் செய்கின்றேன். சத்துருக்கு முன்பாக என்னை அபிஷேகின்றேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் பாத்திரம் நிரம்பிடுவேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் பாத்திரம் நிரம்ப செய்வேன். கலங்காதே நீ கலங்காதே, உன் கண்ணீர் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் துடைத்திடுவேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்கள் அந்த ஆசீர்வாத கூட்டம் ஆண்டவரே மீ துதிக்கிறப்பா. தொடக்கிலிருந்து என் கர்த்தர் நடத்தின கிருபைக்காக நன்றி. நல்ல ஒரு மன்னாவை நீர் தந்ததுக்காக நன்றி. உம்முடைய தாசன் மூலம் ஆண்டவரே அதே போல் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு ஆத்மாவிலையும் ராஜா என்ன நோக்கத்தோடு வந்தார்களோ இந்த உபவாச கூட்டத்துக்கு கர்த்தருடைய நாம மகிமைப்பட ஆண்டவரே யாரும் வெறுமையாக போகாதளவுக்கு ஒவ்வொருத்தருடைய கண்ணீரும் ஆண்டவரே துடைத்து ஆண்டவரே கர்த்தருடைய நாம மகிமைப்பட நீர் ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நன்றி சப்பா. ஆமீன் ராஜா. வனாந்தரம் ஆனாலும் ராஜா ஆவியானவரே நீர் கண்ணீரை
தொடைத்தீரப்பா வசனத்தின் மூலம் ஆண்டவரே கர்த்தர் மகிமை பெற்றீர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்பாவுக்காக ஸ்தோத்திரம், ஊழிகாரங்களுக்காக செபிப்போம். ரிச்சம் ஆண்டவரே, உம்முடைய மகனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் உலகம் எங்கும் அழைத்து கொண்டு போயிருக்க கிருபைக்காக நன்றி. இன்னும் ஆண்டவரே, நீர் அநேக விடங்களுக்கு உம்முடைய தாசனை கூட்டிட்டு போய் அநேகர் பரிசுத்த ஆலயத்தில் நீர் உம்முடைய வார்த்தையை விதைக்கவும், கர்த்தருடைய நாமம் உம்முடைய மகன் மூலம் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக நன்றி. இந்த விடத்திலையும் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட, அவங்க தேவைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாம் சந்திச்சு கர்த்தர் மகிமைப்பட போகிறதுக்காக நன்றி. அவங்க வாகனத்தில் உங்களுடைய சமூகம் முன்பாக போக மகிமை காக்கும் பரிசுத்தகரம் ஐயாவோட பஸ்டரமோட அல்லையிலும் உங்கள் பிள்ளைகளோடு இருந்து கர்த்தர் நடத்த போகிறதுக்காக நன்றி. இனி நடத்த போகிற காரியம் நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி. கர்த்தர் பொறுப்படுத்துகளும் பெரிய காரியங்களை செய்யும். நாளைக்கு பரிசுத்த ஓய் நாள் ஆராதனைக்காக செபிக்கவும் வருகிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நாளைக்கு ஆண்டவரை மகிமைப்பட போகிறதுக்காக நன்றி. பொறுப்படுத்துகளும் பெரிய காரியங்களை செய்யும். போட்ட காணிக்கை ஆமென்று இதை அங்கீகரித்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. கர்த்தர் பொறுப்படுத்துகளும் பெரிய காரியங்களை செய்ய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர்